தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள நலவாழ்வு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்போட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வர உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ எந்த டிஸ்ட்ரிக் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி எந்த வித தேர்வும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, முடிஞ்சளவு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு லிங்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்ம் தேவையோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட தந்தை இல்லைனா கணவரோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த தேதி அப்புறம் உங்களோட வயது என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட கல்வி தகுதி இருக்குல்ல, அது என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் எது படிச்சிருந்தாலுமே சரி, அது என்ன வகுப்பு அப்படின்றத எழுதிட்டு அதோட டிசி இருக்கும் இல்லையா, அதோட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் கூட அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஆதாரோட எண்ணை எழுதிக்கோங்க. அதோட ஆதார் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதையும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேஸ்ட்டு என்ன கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது ஜாதி மதம் வகுப்பு இது மூணையும் நீங்கள் எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் ஆல்ரெடி முன் அனுபவம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத எத்தனை வருடம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸை எம்டியாக விட்டுருங்க. நிரந்தர முகவரியில் இப்போ உங்களோட ஊர் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய உங்கள் வீடு இருக்கு இல்லையா, அதில் என்ன முகவரியோ அந்த முகவரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தற்காலிகமாக நீங்கள் வேறு எங்கேயும் இருந்தீங்க அப்படின்னா அந்த தற்காலிக முகவரியில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நிரந்தர முகவரி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேர்காணல் நடக்கும் அப்படின்றத நீங்கள் கொடுத்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு மூலமாக உங்களுக்கு ரிட்டன் அனுப்புவாங்க. நீங்கள் எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அட்ரஸை ப்ராப்பராக கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஊரோட பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த தேதி அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த தேதியும் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு என்னென்ன மாதிரி டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th 12th டிகிரி அதோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களோட இருப்பிட சான்றோட ஜெராக்ஸ் காப்பி, முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முன் அனுபவ சான்றோட ஜெராக்ஸ் காப்பி. இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், அதாவது உடல் ஊனமுற்றோர் இருப்பாங்க இல்லையா அவங்க, இல்லைனா டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க இல்லை திருநங்கைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க, இல்லை விதவைகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்படி யாராவது இருக்கீங்க அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட ஜெராக்ஸ் காப்பி அதுக்கான உங்களுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் கவர்மெண்ட் அப்ரூவ் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014 அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெராக்ஸ் காப்பி அவங்க சொல்லி கேட்டிருக்கக்கூடிய ஜெராக்ஸ் காப்பி அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அனுப்பிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் போய் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ அப்படின்ற உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கே போஸ்ட் மூலமாக இல்லை உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை உங்கள் இமெயில் ஐடி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே போதும்.
இதில் என்ன மாதிரி ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வயது 55க்குள்ளே வந்து இருக்கணும். தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி படிச்சிருந்தாலே போதும். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வயது 40க்குள்ளே இருக்கணும். வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மாதம் 6,000 உங்களுக்கு சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 17/9/2024 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் போய் உங்களுக்கு கிடச்சிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.